அம்மா கொடுத்த சாதத்தோடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் எடுத்து வைக்கணும். ஜிவி ஒர்க் ஸ்டார்ட். டயர்டாக இருக்கேன், ரொம்ப தூக்கமே இல்லை. வாங்க சாப்பிட்லாம். 1:30 மணி. கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன். ஸோ நான் எப்படி வீடு விட்டுட்டு போனனோ அப்படியே தான். எனக்கு ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுற பழக்கம் இருக்குது பாருங்கதோ, ஒயர் தனியாக தொங்குதா. வீடெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டு பெட்ஷீட்லாம் துவைச்சி வச்சுட்டு போனால் அதே மாதிரியே இருக்குது. வந்து எல்லாம் போட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன். இந்த பாருங்கள், இது வந்து அம்மா எங்களுக்கு சாப்பாடு பஜ்ஜி அது என்னது வாழைக்காய் பஜ்ஜியும், இது என்னது இது ஸோ அது என்ன சாதம் வெஜிடபிள் ரைஸும். இது வந்து காலையில் நாளைக்கு காலையிலக்கு கம்பு சோறு தண்ணி ஊற்றியே கொடுத்துருக்காங்க. தெரியுதா, கம்பு சோறு தண்ணி ஊற்றி கொடுத்துருக்காங்க. சின்ன வெங்காயத்துலேருந்து உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, புதினா, மல்லி, கீரை, அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம், இது எல்லாம் ரேவதி வீட்டு மரத்துக்காய். இந்த இத்தனை தேங்காயும் வந்து ரேவதியோட மரத்துக்காய். அப்புறம் பாருங்கள், ஏலக்காயிலேருந்து எலுமிச்சப்பழமும் ரேவதி வீட்டு காய், தக்காளி, இளநி கூட 2 வாங்கிட்டு வந்துட்டேன். பூசணிக்காய் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன பல் பூண்டு தான் இருக்குதுன்னாங்க. ஓமம், அதுக்கப்புறமேட்டு அம்மா போட்டு கொடுத்த ஊறுகாய், அம்மா போட்டு கொடுத்த தக்காளி தொக்கு, லெமன் ஊறுகாய், நெய் 1 லிட்ரு, நல்லெண்ணெய் 1 லிட்ரு, தலைக்கு முடிக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அம்மா கிட்டேருந்து சுட்டுட்டு வந்த வடை சட்டி அழகாக இருக்குது. குருமான்னு வாங்கிக்கிட்டேன். இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, ரேவதி 2 ஷர்ட் எடுத்து கொடுத்தா என் தம்பியோட ட்ரெஸ் வந்து இதில் மாட்டிக்கிச்சு. தம்பியோட பேக் வந்துருச்சு, பட் ஆனால் தம்பி வரல. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் அந்த அம்மா கொடுத்த, இது என்ன முறுக்கு, ரவை, அது கம்பு சோளமோட முறுக்கு எனக்காகவே போட்டது. ஸோ இதெல்லாமே வந்து எனக்காக பண்ணது. இதெல்லாம் காலையில் தம்பி வருவான்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். ஸோ பார்த்தா ஆனால் தம்பி வரலை. மணி 3:30. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் இருக்குது. நாளைக்கு ஷூட்டிங்காக தான் வந்தேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன், தம்பி வரல. லாஸ்ட் மினிட்ல ஏமாட்டான். பட் அவன் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஏன்னா நாளையிலேருந்து எனக்கு கண்டினியூஸாக 10ஆம் தேதி வரைக்கும் ஷூட் இருக்குது. அவன் வரலன்னு தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். நான் காலையில் போனால் நைட்டு தான் வருவேன். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. தம்பியோட ட்ரெஸ்ஸு இங்கே மாட்டிக்கிச்சு. சரிங்க, பாய். 4 மணி நேரத்தில் சென்னை வந்தாச்சு. ஏற்கனவே பண்ண ரெக்கார்ட் பிரேக் தான். 10:50க்கு கிளம்பணும். இப்போ 3:15. ஸோ வி ரீச்டு சென்னை. ஓகே, எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கேன். அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க. வாழைப்பழம், கிழப்பழம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வெயிட்.